ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஆனியனு, கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு 3-4 ஸ்பூனு, ப்ளஸ் ஒரு 2 மிளகா, பெரிய மிளகாவாக காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரவை உப்புமா செய்ய போகிறோம். எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும்னா, இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 3 பேர், அதனால் இதில் வந்து 1.25 எடுப்பேன். வாங்க ப்ராசஸ்க்கு போகலாம். பற்ற வைக்கல. ஃபஸ்ட்டு வடை செட்டில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இதில் 1, அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த பாருங்க தெரியும், பால் அழகாக எடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம இந்த ரவையை வறுக்க போகிறோம். இப்போ அடுப்பத்தை வச்சு ரவையை போட்டிருக்கேன். ஸோ இந்த ரவை கூட வீட்டில் எண்ணெய் இருந்தால் கொஞ்சமாக, ஏன்னா அப்போ தான் இது வந்து இந்த ரவை ஒன்று ஒட்டாமல் வரணும்ல. நல்ல பெரிய ரவை தான் இது, ஆனாலும் என்கிட்ட நெய் இருக்குது, அதனால் நெய் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஒரு 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் ஊற்றுங்க, அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது ரொம்ப இதுவாக இருக்கவும் கூடாது, குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடணும், அதுக்கு தான். இப்படி இந்த ரவை பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மெல் வருது. ஸோ ரவைக்கு நெய் இல்லை, நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே போடலாம். ஓகேவா? இந்த பாருங்கள், இது கொஞ்சம் இதான உடனே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்ம ரவா லட்டு செய்கிறது கூட இதே தான். வறுத்துட்டு சுகரும் எதையும் அரைச்சி கொஞ்சோண்டு பால் விட்டு பிடிச்சா முடிஞ்சு போச்சு, ரவா லட்டு. ஸோ இது வந்து ரவா உப்புமா. நான் 2த்துக்கும் சொல்லிட்டேன், ஒரு நாள் ரவா லட்டு செய்யுது எப்படின்னு சொல்லித்தரேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். அது பண்ணாலும் ரவையில் நிறைய பண்ணலாம். அல்வா பண்ணலாம், கேசரி பண்ணலாம். இதை பாருங்கள், நெய் போட்டது எதாவது தெரியுதா பார்த்தீங்களா? இதில் அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நான் கட் பண்ணவே இல்லை வீடியோவை, அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நெய் அப்படியே இதில் அப்சர்வ் ஆகிடுச்சு. போட்ட நெய் மாதிரியே தெரியல. நான் அப்படியே அப்படியே பாருங்கள், உதிரியாக அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? அப்படியே ஆகிடுச்சு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டேன், அது சூடாறிட்டு இருக்கட்டும். நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு சிலருக்கு நெய் மட்டுமே பிடிக்கும், ஒரு சிலருக்கு எண்ணெய் பிடிக்கும், அதனால் எண்ணெயும் போடலாம். சும்மா அந்த இது ஆகிறதுக்கு மட்டும், ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அதுக்காகத்தான் அதை போட்டேன். ஆஸ் யூஷுவல் கடுகு, கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெடிச்சிடுச்சு, நல்லா தெரியுதா உங்களுக்கு? கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுவாங்க ஒரு சிலர். நான் ரொம்ப கடலப்பருப்பு யூஸ் பண்ணுவேன். பசங்க சாப்பிடும்போது இந்த கடலப்பருப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு. ரொம்ப பசங்க இல்லை, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். இப்போ வெங்காயம் போட்டு இந்த வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் நீட்டாக அறுக்கணும். நம்ம குறுக்க அறுத்து போட்டோம்னா அது நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது அந்த பசங்களுக்கு. இப்போ கருவேப்பிலை, எங்கள் வீட்டில் ரொம்ப அந்த கருவேப்பிலெலாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக போடுறேன். இல்லை மேடம் வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்? 1 கிளாஸ் தானே வச்சுருந்தோம். 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி. இப்போ நான் அளந்து ஊற்றுறேன். உங்களுக்கு ஊற்றும்போது தெரியும், ஏன்னா வாட்டம் பத்தலை, அதனால் அதை காமிக்க முடியல, ஊற்றும்போது காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 டம்ளர் வாட்டர், 1க்கு 2 அந்த கணக்கில் இப்போ நம்ம 3 கிளாஸ் வைக்கிறோம் வாட்டர். வச்சுட்டு நமக்கு தேவையான சால்ட்டு, பெருங்காயம்
சால்ட்டு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் போதும். உப்புமான்றதுக்காக உப்பு நிறைய போட்டால் வாயில் வைக்க முடியாது. மீடியமாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போடணும். லைட்டாக பெருங்காயம் போடணும். உப்புமாவுக்கு பெருங்காயம் போட்டே ஆகணும். பார்க்கலாம், கொதிக்கட்டும் தண்ணி. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பு பெருங்காயெல்லாம் போட்ட முன்னாடியே. இப்போ இந்த ரவையை இப்படி தூவணும். தூவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, செட்டில் ஆகிடும். இப்படி கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அடுப்பை குறைச்சிக்கணும். 1 or 2 minutes இந்த வாட்டரெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி உப்புமா ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள் எப்படி கிண்டிகிட்ருக்கோன்ட்டு. உங்களுக்கு தெரியும் நல்லா. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேவைப்பட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபுல்லாக கிண்டிட்டு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். உப்புமா ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ரெடி ஆகிடுச்சா?